ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் லவ்விங் சாய்ராம். நம்முடைய முன்னோர்களான முனிவர்களும் யோகிகளும் பலவிதமான நல்ல செய்திகளை நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றார்கள். நம்முடைய பெற்றோரும் அவ்வாறு தான் பல நல்ல செய்திகளை நமக்கு சொல்லுகின்றார்கள். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் அந்த யோகிகளும் முனிவர்களும் ஏன் உங்கள் பெற்றோர்களும் சொல்படி நடக்க வேண்டும் என்பது இந்த கதையினுடைய நோக்கமாகும். இந்த கதையை பார்ப்போம். நம்முடைய யோகிகளில் முக்கியமானவர் ரமண மகரிஷி அவர்கள். பெரிய யோகி. திருவண்ணாமலையிலே அவர் தமிழகத்தின் திருவண்ணாமலையிலே ஜீவசமாதி அடைந்தவர். அவருக்கு ஏராளமான பக்தர்கள், டிவோட்டிஸ் உண்டு. ஃபாரினர்ஸும் நிறைய பேர் டிவோட்டியாக அவரை வழிபடுகின்றார்கள். அவர் உயிரோடு இருந்த சமயத்தில் ஒரு நாள் பலாசா என்ற மரத்தினுடைய இலைகளை ஒன்றோடு ஒன்று வைத்து தைத்து கொண்டிருந்தார். பலாசா என்பது ஒரு மூலிகை தாவரம். அந்த தாவரத்தினுடைய இலைகள் பெரிதாக இருக்கும். அந்த இலைகளை ஒன்றோடு ஒன்று வைத்து விளக்கு மாற்று குச்சியை சின்னதாக ஒடித்து 2 இலைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து ஒரு பெரிய சாப்பிடுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு டிவோட்டி அவருடைய அருகில் ஐயா, ஏன் இவ்வாறு கஷ்டப்படுகிறீர்கள்? பேசாமல் கடையிலே இலைகளை வாங்கி, வாழை இலைகளை வாங்கி சாப்பிட சொல்லலாமே. எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சிறியதாக உள்ள இலைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து நேரத்தை வீணாக்குகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், தம்பி, நீங்கள் எதையுமே நீங்கள் உபயோகமற்ற பொருள் என்று நினைக்கக்கூடாது. இந்த இலைகளை ஒன்றோடு ஒன்று நான் தைத்து ஒரு பெரிய வாழை மட்டை இலையைப் போல ஒரு பெரிய இலையை உருவாக்குவேன். அதில் எல்லோரும் அமர்ந்து சாப்பிடுவார்கள். சாப்பிடுவதற்கு ஒரு பெரிய இலையை நான் உருவாக்குகின்றேன். அவ்வாறு அந்த இலையில் சாப்பிட்ட பின்பு அந்த இலையை தூக்கி எறிந்து விடுவார்கள். அந்த இலைகளை ஆடு மாடுகள் சாப்பிடும். எனவே எதையுமே நீங்கள் உபயோகமற்ற பொருளாக எண்ணாதீர்கள் என்று சொல்லி இன்னொரு கருத்தையும் ரமண மகரிஷி சொன்னார். உங்கள் உடலும் இந்த பலாசா இலையை போன்றது தான். நீங்கள் மற்றவருக்கு எவ்வாறு பலாசா இலையை ஒன்றோடு ஒன்று இணைந்து சாப்பிடுவதற்கு பயன்பட்டது போல நீங்களும் இறைவன் கொடுத்த இந்த உடலை வைத்து முடிந்தவரை எல்லோருக்கும் உதவ வேண்டும். அதன் பிறகு இந்த உடல் அழிவதில் எந்தவிதமான தயக்கமும் இல்லை. ஏனெனில் இறைவன் கொடுத்த உடலை வைத்து நன்மை செய்கின்றீர்கள் என்று பொருள். ஒரு செல்ஃபிஷாக இருக்கின்ற ஒரு மனிதனுடைய உடல் எதற்கும் பயன்படாமல் போகுவதை நீங்கள் உணர வேண்டும் என்று இதிலிருந்து ஒரு அறிவுரை கூறினார். அதே போல் ஒரு முறை ரமண மகரிஷி அவர்கள் அந்த அடுப்பங்கரையிலே கிச்சன் ஒன்று உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதிலே ஒரு 10-20 அரிசி துளிகள் கீழே விழுந்து கிடந்தன. ஒவ்வொன்றாக அதை பொறுக்கி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு டிவோட்டி ஐயா, உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய இந்த ஆசிரமத்தில் தான் மூட்டை மூட்டையாக 500-600 அரிசி மூட்டைகள் இருக்கின்றனவே, எதற்காக கீழே கிடக்கின்ற இந்த 10-20 அரிசியை நீங்கள் பொறுக்குகின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், தம்பி, இது சாதாரண அரிசி இல்லை. இந்த ஒவ்வொரு அரிசிக்குள்ளும் என்ன இருக்கின்றது என்பதை நீங்கள் உணர வேண்டும். இதனை விதைத்த அந்த விவசாயினுடைய வியர்வை இதில் இருக்கிறது. அந்த விதைத்த பிறகு அதில் அவன் பாய்ச்சிய நீர் இதிலே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த விதை முளைக்கும் பொழுது உண்டான சூரிய வெளிச்சம் இதிலே இருக்கின்றது. மேலும் இது வளரும் பொழுது
விழுந்த மழை துளிகள் இதற்குள் இருக்கின்றது. இதனை அறுவடை செய்த அந்த மக்களினுடைய உழைப்பு இதில் இருக்கின்றது. எனவே இத்தகைய அமைப்புகள் ஒவ்வொரு அரிசியிலும் இருப்பதை நீங்கள் உணர வேண்டும். எனவே நான் அந்த விவசாயியினுடைய உழைப்புக்கும் இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி செலுத்தும் விதமாகத்தான் இதை நான் பொறுக்குகின்றேன். எனவே நீங்களும் எதையும் வீணாக்காதீர்கள், குறிப்பாக உணவை வீணாக்காதீர்கள். எங்கே அரிசி கீழே கிடந்தாலும் அதனை பொறுக்கி எடுத்து பயன்படுத்துங்கள். உங்களுக்கு பயன்படாவிட்டால் அதனை எடுத்து எறும்புகளுக்கு உணவாக அளியுங்கள் என்று ஒரு அறிவுரை கூறினார். இதை போலத்தான் பெரியோர்களும் முனிவர்களும் யோகிகளும் ஆயிரம் அறிவுரைகளை கூறி உள்ளார்கள். முடிந்தவரை அவற்றை நாம் ஃபாலோ செய்ய வேண்டும். ஏற்கனவே அந்த அறிவுரைகளை தெரிந்து கொண்ட நம்முடைய பெற்றோர்களும் உங்களுக்கு, குழந்தைகளாகிய உங்களுக்கு அவ்வப்பொழுது அறிவுரை கூறுவார்கள். அந்த அனுபவ அறிவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நடத்தினால் உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஜெய் சாய்ராம்.